ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சிஸ்டிவேட் சேனல். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். என்னுடைய கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி புரட்டாசி முதல் சனிக்கிழமை, அதனால் இன்றைக்கி சங்கம் மயிலோட இறகு மாறி வேல் போட்டிருக்கிறேன். அழகாக இருக்குதான்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பிரபஞ்சத்துக்கு 5 தீபம் ஏற்றியாச்சு. இன்றைக்கி அப்படியே காலையில் இன்றைக்கி நேரத்தில் எழுந்திரிச்சாச்சு. ரொம்பவே நாளை காலுக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திரிச்சிட்டு பிரபஞ்சத்துக்கு விளக்கு பண்ணேன். அதுக்குண்டான வேலையெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதனால் எழுந்திரிச்சு கோலம் போடணுன்னா சின்னதாக போட்டால் கூட ரொம்ப லேட் ஆகிடுது. அதனால் சங்கு கோலம் மட்டும் போட்டு அழகாக இருக்குது. எனக்கு இன்றைக்கி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம வாசலில் சங்கு சக்கரம் எடிட் பண்ணி ஏதாவது போடலாம் பார்த்தா இடையில கால் வந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, சாரி. அதுக்கப்புறமா நம்மளுடைய பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி முதல் சனிக்கிழமை இல்லையா, அதனால் பிரபஞ்சத்துக்குமே நான் பச்சை கற்பூரம் காமிச்சிக்கிட்டேன். பச்சை கற்பூரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கடவுள்கள் எல்லாம் ஈர்க்கிற சக்தி அதிகமாக இருக்குது. இந்த பச்சை கற்பூரத்துக்கு நம்மளே பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் பச்சை கற்பூரம் சும்மா அந்த விளக்கு நம்ம எரியலையா அதில் லைட்டாக உடச்சி தூள் மாதிரி நசுக்கி விட்டு இந்த மாதிரி போடலாம். அந்த எண்ணெயில் அவ்வளோ வாசம், அந்த தீபம் எரிய எரிய அந்த பச்சை கற்பூர வாசம் அந்த எண்ணெயோடு கலந்து வீடே அப்படியே நறுமணமாக இருக்கும். சூப்பராக இருக்கும். சனிக்கிழமை அப்படின்றதுனால பிரபஞ்சத்துக்கும் பச்சை கற்பூரம் காமிச்சிட்டு உள்ள வீட்டுக்குள்ளேயுமே பச்சை கற்பூரம் தான். துளசி பார்த்திங்கன்னா வாங்கிட்டு நம்மளே கட்டி இன்றைக்கி பெருமாளுக்கு கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு புரட்டாசி 1ஆம் தேதியிலேருந்தே வாங்கி வச்சுருந்தேன். அன்னைக்கிருந்தே கட்டி சனிக்கிழமை தான் போடணும் அப்படின்ட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் 2 தாமரை அழகாக மொட்டாக இருந்துச்சு. அதை அப்படியே எடுத்து நல்லா மெதுவாக பொறுமையாக உட்காந்து விரிய வச்சுட்டு என்னுடைய குலதெய்வத்துக்கும் பெருமாளுக்கு அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம கோயிலில் நினச்சிக்கிட்டே அப்படியே சாமி கும்பிட்டுக்க வேண்டியது தான். இன்றைக்கி நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி கல்கண்டு தான் நம்ம வீட்டில் இருந்துச்சு. டைம் வேறு ஆயிடுச்சு. நைட்டு மழை பெஞ்சிட்டு இருந்தனால வெளியில் கடைக்கு எங்கேயும் போக முடியலை. அதனால் தீர்த்தத்துக்கு கலசத்தில் இதில் பச்சை கற்பூரம் ஏலக்காயும் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு துளசியும் அந்த தீர்த்தத்தில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கல்கண்டு தான் இருந்துச்சு. கல்கண்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கடையெல்லாம் திறந்ததுக்கப்புறமா பால் வாங்கிட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. வீட்டுக்குள்ளேயுமே பெருமாளுக்கு பார்த்திங்கன்னா பச்சை கற்பூர தீபம் தான் காமிச்சு இன்றைக்கி நம்மளுடைய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பிரபஞ்சத்துக்கும் விளக்கு போட்டு சாமியும் கும்பிட்டாச்சு. இன்றைக்கி புரட்டாசி முதல் வார சனிக்கிழமையும் பெருமாளை நல்லபடியாக துளசி மாலை போட்டு நம்ம வீட்டில் எளிமையான முறையில் சாமி கும்பிட்டாச்சு. நீங்கள் எப்படி இந்த வாரமே படையல் போட்டிங்களா எப்படி அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பெருமாள் கோயிலுக்கு போனீங்க அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். பூஜை வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா 6:15க்கே உள்ளே முடிஞ்சிருச்சு. பிரபஞ்சத்துக்கு ஏற்றி முடிச்சுட்டு உள்ளே அதுக்கப்புறமா தான் நான் புகழெலாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டாங்கன்னா அதுவே எனக்கு ஒரு 25 நிமிஷம் அந்த மாதிரி ஆயிடும். அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய சமையல் வேலையெல்லாம் ரொட்டீனாக அப்படியே ஆகிட்டே இருக்குது. பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க இல்லையா, அதனால் என்னுடைய சமையல் வேலையெல்லாம் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அனுகிரகமும் ஆசியும் முருகனுடைய அனுகிரகம் ஆசியும் இந்த வீடியோ பார்க்குறவங்க அனைவருக்கும் கிடைக்கட்டும். அவ்வளோதாங்க. வணக்கம். பாய்.